ஊருக்கு போலாமா அப்படி நம்ம சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான கஸ்டம்ஸ் எடுத்து வச்சுட்டு கார் ஏறி கிளம்பியாச்சு. சவுதியில இருந்து இந்தியாவுக்கு கிளம்புற நாள் எப்பவுமே ஒரு தனி எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும். இத்தனை நாளா சவுதியில இருந்துட்டு நம்ம ஊருக்கு போறோங்கிற ஆர்வத்தோட ஏர்போர்ட் உள்ள வந்து செக் இன்லாம் முடிச்சுட்டு ஃபிளைட் ஏற கிளம்பியாச்சு. போற வழியிலேயே டியூட்டி ஃப்ரீ ஷாப்பையும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வெளியே பொருள் வாங்குறதோட டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல வாங்கின கம்மின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம போற ஃபிளைட் ஏற 24 நம்பர் கேட் வெயிட்டிங் ஏரியா தேடி நம்ம தான் அப்படின்ட்டு வெயிட்டிங் ஏரியாவுக்கு போனா இந்த பக்கம் சவுதி ஏர்லைன்ஸ் அந்த பக்கம் ஏர் அரேபியாண்டு என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம தலைமை சத்தமே இல்லாம என்ட்ரி ஆகணும். தலைவனை பார்த்த சந்தோஷத்துல எட்ரா பேக்கன்ட்டு போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு சீட்டை செக் பண்ணிட்டு உள்ள போனா அங்க ஒரு ஷாக். என்ட்ரன்ஸ்ல கொடுத்த ஷாக் முடியறதுக்கு முன்னாடியே அடுத்து பிசினஸ் கிளாஸ்ல ஒரு ஷாக் மூமெண்ட். ஆடா பாவீங்களா, இது பிசினஸ் கிளாஸா இல்ல ஸ்டார் ஹோட்டலாண்டு என்னையே கன்ஃபியூஸ் ஆக வச்சுட்டாங்க. ஏன்டா அந்த அளவுக்கு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருந்துச்சு பிசினஸ் கிளாஸ். சரின்ட்டு அதையும் கிராஸ் பண்ணி போனா அடுத்து ஒரு ஷாக் மூமெண்ட். என்னடா டே, சரி அதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்து இன்னொரு மூமெண்ட். ஐயோ என்னால முடியாது போங்கடா அப்படின்ட்டு சீட்ல உட்காந்துட்டேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டேன். நம்ம விளாக்ல ஃபுட் எல்லாம் கட்டி எப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு கொடுத்தது சாண்ட்விச், ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரூட்ஸ், அது கூட வாட்டரும் கொடுத்துருந்தாங்க. சாண்ட்விச்சை ஒரு பைட் அடிச்சேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு திரும்பி பார்க்கறதுக்கு துபாய் வந்துருச்சு. இறங்குறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க பைலட் சொல்லிட்டாரு. துபாயில லேண்ட் ஆகுற அந்த மூமெண்ட்டை கேமரால கேப்சர் பண்ணிட்டு விண்டோ வழியா துபாயை பார்க்கறது எப்பவுமே ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மொமெண்டத்தை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அடுத்த நம்ம ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்த மெட்ரோவை பிடிச்சி அடுத்த ஃபிளைட் ஏறதுக்காக நம்ம வெயிட்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. மெட்ரோ பயணத்தை முடிச்சுட்டு ஏர்போர்ட் வந்து அடுத்த ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு கடைசியா இந்தியா ஃபிளைட் ஏறி முடிச்சுட்டு ஃபிளைட் ஏறி பறந்தாச்சு. ஒரு வழியா சவுதியில ஆரம்பிச்ச நம்ம பயணம் துபாய் வழியா வந்து சென்னை வந்து சேர்ந்தாச்சு. என்னத்தை தான் வருஷ கணக்குல வெளிநாட்டுல நம்ம கஷ்டப்பட்டாலும் சொந்த ஊருக்கு வரங்கிற ஒரு ஃபீலிங்கே தனிதான். நம்ம பேஜ்ல போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சொந்த ஊர்ல இருந்து மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. பாய்.